ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு 2-3 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியாம குவிட் பண்ணிட்டு போற ஆளா நீங்க? அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தான். நம்ம சேனலை இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் ரீட்ரே சேனல். நான் உங்க ஜவஹர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஹேபிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனா சஸ்டெயினா பண்ண முடியாது. ஜிம்முக்கு ஒரு 3 நாள் போவோம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். ஒரு 2 நாள் டயட் ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு அதையும் விட்டுருவோம். ப்ராப்ளம் நீங்க ஃபாலோ பண்ற ஹேபிட்ல இல்ல, கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. யாரும் சொல்லாத மோசமான ஒரு ட்ரூத்தை சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் we create habits, then habits will create us. நீங்க டெய்லி என்ன பண்றீங்களோ அந்த பழக்கம் தான் உங்களோட ஃபியூச்சரே டிசைட் பண்ணும். ஆனா அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை மாத்துறதுக்காக நிறைய விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனா அதை கம்ப்ளீட் பண்ணவே நம்மளால முடியாது. ரீசன் ரொம்பவே சிம்பிள் தான். டெம்பரவரி மோட்டிவேஷன் பின்னாடி ஓடுறது, டிசிப்ளின் இல்லாம இருக்கிறது. இன்னும் டீட்டெயிலா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த விஷயம் உங்களுக்கு தேவையே பட்டிருக்காது, யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்றதுக்காக நீங்க அந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இன்னும் முக்கியமானது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க, அதையே நீங்களும் உங்களோட ஒப்பீனியனா எடுத்து கூட சம்டைம்ஸ் குவிட் பண்ணிருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன தெரியுமா? ஒரு 20 டேஸ் நீங்க கண்டினியூஸா ஒரு டாஸ்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 21st டேல இருந்து அதுவே உங்களோட லைஃப்ல ஒரு பார்ட்டா மாறிடும். சப்கான்சியஸா நீங்க அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன் அந்த 20 நாள் பண்ணணும், 21வது நாள் தான் அது பழகுமான்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பிரெயினுக்கு சில டாஸ்க் எல்லாமே சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு சில டைம் அண்ட் டியூரேஷன் தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த 20 டேஸ். பிரெயினுக்கு ரிப்பீட்டேஷன்ன்றது தேவைப்படுது. இந்த பிரெயின் நம்மளோட மிகப்பெரிய சோம்பேறி. ஒவ்வொரு விஷயத்தையும் இன்டென்ஷனா பண்றதுக்கு ரொம்பவே எஃபர்ட்டை போடணும். அதனால மூளை நிறையவே யோசிக்க வேண்டியதா இருக்கும், அதுக்கு நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பிரெயின் நம்ம எந்த ஒரு டாஸ்கையும் 20 நாள் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது நிறைய ஷார்ட்கட்ஸை கிரியேட் பண்ணி சப்கான்சியஸ் பிரெயின்குள்ள அதை மூவ் பண்ணி விட்டுரும். நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு டாஸ்க் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். பிரெயின் இதுக்காக அதிக எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ உங்க பிரெயினை எப்படி ட்ரெயின் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கணும். நீங்களே சில விஷயத்தை விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு டாஸ்கை நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிப்பீங்கன்றத நீங்களே உங்க பிரெயின்குள்ள ஒரு மூவி மாதிரி ஓட்டி பார்க்கணும். அந்த விஷுவல் எல்லாத்தையுமே பிரெயின் கேப்சர் பண்ணி அது மூலியமா ஈஸியா சில ஷார்ட்கட்ஸ் அது உருவாக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பிரெயினை நீங்க நம்ப வைக்கணும், அந்த டாஸ்க் உங்களோட லைஃப்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றத. ஒன்ஸ் உங்க பிரெயின் அதை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா உங்களோட பாடி ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஆட்டிடியூடா மாறும். அந்த ஆட்டிடியூட் தான் ஆக்ஷனா மாறும், அந்த ஆக்ஷன் தான் ஹேபிட்டா மாறும், அந்த ஹேபிட் உங்களோட கேரக்டராவே மாறிடும். ஃபைனலா உங்களோட கேரக்டர் தான் டிஸ்னி. உங்களோட கேரக்டரை வச்சுதான் மத்தவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா பண்ண வேணாமான்றதையே டிசைட் பண்றது. 20 டேஸ் 21 டேஸ் வந்து கண்டிப்பா என்னால ஃபாலோ பண்ண முடியல, நடுவில் ஃபெயில் ஆயிட்டே இருக்கு அப்படின்றீங்களா? ஃபெயிலியர்ஸ் வரும் தான். அந்த 20 டேஸ் 21 டேஸை கடந்த பிறகு கூட சம்டைம்ஸ் ஃபெயிலியர் வரும் தான். ரீஸ்டார்ட், ரீட்ரை அப்படின்ற வார்த்தையில எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க? திருப்பி ட்ரை பண்ணி அதுல சக்சஸ் ஆகணுன்றதுக்காக தானே. ஸோ திருப்பி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா அதுல சக்சஸ் ஆகலாம். வின் பண்றவங்க எப்பயுமே ரீசன் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, ரீசன் சொல்லிட்டு இருக்கவங்க யாருமே வின் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க எப்படி ரீசன் சொல்லிட்டே இருக்க போறீங்களா, இல்ல இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஹேபிட்டா பில்ட் பண்ண போறீங்களா? கஷ்டமான ஒரு டாஸ்கை செலக்ட் பண்ணுங்க, அதை சின்னதா ஈஸியான ஸ்டெப்ஸா பிரேக் டவுன் பண்ணுங்க, கன்சிஸ்டன்டா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் என்ன, கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுவீங்க. லெட்ஸ் பில்ட் டிசிப்ளின் டுகெதர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.